வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் தங்களுக்கு தேவையான சாமான் வாங்குற இந்த கடை தான். அரை கிலோ இது. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மனோரா சந்தையில் ரம்புட்டான் என்ன விலை? அந்த புட்டு கடை முதல் இருந்தது இங்கே தான். மீன் என்ன விலை ஐயா? இறைச்சி அதில் எல்லாமே வந்து நாங்கள் இங்காலேயே வாங்கி கொள்ளலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரான் வ்ளாக்ஸ். மீண்டும் ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தைக்குள்ளான்னு ஒரு விளாத்தல் பண்ண போகிறோம். இந்த கொழும்புல இருக்கிற இந்த வெள்ளவத்தையை வந்து குட்டி யாழ்ப்பாணம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வெளிநாடு போயிடுமா அதிகமாக தங்கி நிற்கிறது வெள்ளவத்தையில் நின்று வேலையை முடிச்சுட்டு வெளிநாடுக்கு போயிடணும். மற்றது கடையல் போட்டவை நிறைய பேர். இன்னொன்று வந்து நிறைய பேர் இங்கேயே வேலை படிப்பண்ணி வந்து தங்க வலிக்கணும். இப்போ என்ன மாதிரி இப்போ அதனால் இந்த இடத்த வந்து ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்றே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த யாழ் என்று சொல்லி யாழ்ப்பாண சாப்பாடு என்ற இது போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் கட்டாயம் அதிகமாக அங்கே போகிறது உண்டு. அப்போ அதிகமாக நாங்கள் அங்கே போகிறது உண்டு. இதில் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் என்ற பேர்லேயே நிறைய கடைகள் இருக்குது இந்த வெள்ளவத்தைக்குள்ளே. அதோட இப்போ இந்த யாழ்ப்பாண பாரம்பரிய உணவுகளான இப்போ விடியல வந்தோம்னா அங்கே தோசை, வாய்ப்பன், போண்டா, வடை அதுகள் எல்லாமே வந்து இங்கேயும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இங்கே எல்லோரும் வந்து ஓகே எங்களோட ஊர் மாதிரியே இருக்குன்னா என்ன இங்கே கடைகள் மற்றது எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அன்றைக்கு வந்த ரிஷி ஃபுட் விடிய வந்தீங்கன்னா கிழங்கு ரொட்டி, கடலை வடை, உளுந்து வடை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாழ் ரெஸ்டாரண்ட் இந்த சாப்பாடுக்கிற பேர்லேயே இருக்கும் யாழ் ரெஸ்டாரண்ட். மற்ற ரொலெக்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான கடை தான். அதோட அவங்களோட பேக்கரியும் இருக்குது. அதே பேரில் இங்கே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. இப்போ இதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது. ஆப்பிகோ வந்து சூப்பர் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஆப்பிகோவில் சூப்பர் ஸ்டோர்ன்னு இருக்குது. இப்போ நோமல் அம்மா என்ன சத்தம் இவங்களே ஃபோன் அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஃபோன் அடித்து கொண்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனைங்க. இப்போ ஆப்பிகோ சூப்பர் ஸ்டோர் என்ற என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எல்லாமே வேண்டிக் கொள்ளலாம். இப்போ ஆல்கஹால் அது உட்பட எல்லாமே வேண்டிக் கொள்ளாமன்ற இடங்கள்லாம் இந்த சூப்பர் ஸ்டோர் யார். இப்போ முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீசா எடுக்கிறதுக்காக வெள்ளவத்தையில் வந்து அதிகமான பேர் தங்கி நின்று போகிறது வழக்கம். இப்போ வீசா அலுவலோ இல்லாட்டி யாரையாவது கூட்டி கொண்டு போகிறதுக்கோ வெள்ளவத்தையெல்லாம் கூடுதலாக வந்து நிற்பேன். நான் சின்ன வயசில் சொந்தக்கார வரைக்கையெல்லாம் இங்கே வந்து நின்று தான் ஆக்களை கூட்டி கொண்டு போகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாக பிள்ளையார் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பேர் வீசா பிள்ளையார் கோயிலாகவே மாறிட்டு. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வீசா கிடைக்கணும்னு சொல்லி அந்த கோயிலை போய் வேண்டுதல் செஞ்சுட்டு போகிறது. அவைக்கு வீசா வந்து வெளிநாட்டுக்கும் போயிருக்கணும். அதனால் அந்த இடத்துக்கு பேர் விசாக பிள்ளையார் கோயிலேருந்து வீசா பிள்ளையார் கோயிலாக மாறிச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ தமிழ் கடைகள் யாழ், ரொலெக்ஸ், மற்றது யாழ் பேர்லேயே 4 கடை இருக்குது. அறுசுவை அப்படி நிறைய கடைகள் இருக்குது. இப்போ சைவ கடைகள் இருக்குது. அம்மாச்சி, மற்றது பேர் வருது இல்லை டக்குன்னு ரோயல் பேக்கரி பக்கத்தில் இருக்குது. ஞாபகம் வந்துட்டு காந்தி லாட்ஜில் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் புஃபே இருக்குது. மத்தியான சாப்பாடு புஃபே மாதிரி அதில் நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இங்கால பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எபிரோன் மிக்சர் இங்கேயும் இருக்குது. இப்போ இப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து இங்கேயும் அந்த ஒன்று இருக்குது. அந்த ஒரு காரணத்தாலே இது ஒரு குட்டி யாழ்ப்பாணம் ஒன்று அழைக்கப்படுது நிறைய பேரால். அதோடு இங்கே இப்போ நீங்கள் பேக் வாங்கணும், மற்றது உடுப்புகள் வாங்கணுன்னா அதிகமாக வெள்ளவத்தை தான் வர வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிபிடி அந்த பார்சல் சர்வீஸும் இருக்குது. இப்போ பிபிடி பஸ் இருக்குது தானே. இப்போ அங்கே நீங்கள் கொடுக்குற பார்சல் இங்கே தான் வரும். இங்கே இருந்து தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். அதே மாதிரி புக்கிங்கும் பண்ணலாம். இங்கெல்லாம் பஸ் புக் பண்ணுறேன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோயல் பேக்கரி இருக்குது தானே. ரோயல் பேக்கரிக்கு பக்கத்துலேயே பஸ் புக் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு. அதே மாதிரி ஜேஜிபி ட்ராவலுக்கு அதில் ஈஸ்வரி லாட்ஜன் இருக்குது. அது கீழே ஒரு கம்யூனிகேஷன் கடையில் ஃபோன் திருத்துற கடை மாதிரி இருக்குது. அங்கே தான் ஜேஜிபிக்கு புக் பண்ணுறது. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மனோரா சந்தையில் மங்களா ஷோரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே வெள்ளவத்தை ஆப்பிகோக்கு முன்னுக்கு மங்களா ஷோரூம் ஒன்று இருக்குது. இங்கே நாங்கள் வீட்டுக்கு தேவையான சாமானில் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ அயன் பாக்ஸ், டிவி, மற்றது ஃபேன், இந்த உடுப்பு காய போடுறது அப்படியே எல்லா சாமானும் இங்கே நாங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் தங்களுக்கு தேவையான சாமான் வாங்குற இந்த கடை தான் வசந்தம் ஃபுட்ஸ். இங்கே வந்து இந்த தொதல், மஸ்கட் மற்றது வேறு சாமான்கள் வந்து இங்கே தேடி பிடிச்சி வாங்குறவே
இதுதான் அதுக்கு ஃபேமஸான கடை. இந்த பலகாரங்கள் எல்லாம் வாங்குறது இந்த கடையில் தான். இதே மாதிரி இன்னொரு கடை இருக்குது. என்ன கடைன்னு சொல்கிறது அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு முதல் நோ லிமிட் ஒன்று இருந்தது இதில் லிட்டில் ஏஷியாவுக்கு முன்னுக்கு. இப்போ அந்த நோ லிமிட் எரிஞ்சு போச்சு. இப்போ அந்த இடத்துல லிட்டில் ஏஷியான்ற ஒரு இன்னொரு பிரான்ச் தான் இருக்குது. அந்த கடையிலையும் இந்த மிக்சர், பலகாரம், எண்ணெய் அதில் எல்லாம் வாங்குறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரேஞ்ச் ஆப்பிள், மாதுளம்பழம், அந்த குட்டி ஆப்பிள் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஆப்பிள்ன்னு சொல்கிறது. அதெல்லாம் விடியிலேருந்து விற்று கொண்டிருக்கணும். இப்போ என்னென்னா ஃப்ரூட் சிட்டி வழியை போய் வாங்குறத விட இப்போ வெளிக்கடையில் சிலது நாங்கள் ஆகிய பண்ணி வாங்கலாம். இந்த கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண விலையை குறைச்சித்தாங்கன்னு சொல்லி. ஆனால் ஃப்ரூட் சிட்டிக்கு போனால் அடிக்க விலை தான். தெரியும் அண்ணா ஒரு ஆள் என்னென்னா, இப்போ ஃபுட் சிட்டியில் வாங்கினா நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்கலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். நிறைய இடத்துல நாங்களே அதுக்கு இப்படியே வேண்டிட்டு போயிடலான்னு சொல்கிறது. என்ன செய்கிறது, இப்போ எங்கேயாவது போனோன்னு சொன்னால் அந்த குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே யோசிக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெல்மன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டெல்மன் ஹாஸ்பிட்டலில் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஆனால் இது ஹாஸ்பிட்டல். இப்போ இதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இதுக்குள்ளே கூட இருக்குது. இப்போ இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் WSUல மாவட்ட சந்தியில் 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி இங்கே நாங்கள் வெள்ளவத்து இந்த அங்கே கனல் ரோட் பக்கம் போனோம்னு சொன்னால் அங்கே டிஸ்பென்சரி ஒன்று இருக்குது. அப்படி இதுக்குள்ளே உங்களுக்கு இப்போ எதுவும் அவசரம்னு சொல்லி சொன்னால் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஃபார்மசி லேன் ஃபார்மசி இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் வெள்ளவத்து கொமர்ஷியல் பேங்க். இது பக்கத்தில் இருந்த லாப்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது தானே, அது போன வீடியோ ஒன்றில் என்ன சொன்னேன்னா, லாப்ஸ் ஃபுட் சிட்டி 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அங்கே நாங்கள் இப்போ பகலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தை ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருக்கும். எல்லோரும் ஒன்றில் வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி கடைக்கு போவாங்க, இல்லாட்டி இந்த பழங்கள் வாங்க, சாப்பாடு வாங்கண்டு வந்து கொண்டே தான் இருப்பாங்க. இங்கால பார்த்தீங்கன்னா மாம்பழம் 1 கிலோ 500 ரூபா. நெல்லிக்காய் என்ன விலை ஐயா? 100 கிராம் 300 ரூபா. இதை பாருங்க, தனி பழக்கடை ஒன்று. ரம்புட்டானும் இருக்கு. இது 100 200. ரம்புட்டான் என்ன விலை? கிலோ 500. ரம்புட்டான் கிலோ 500. ஆனால் ரம்புட்டான் இப்போ சீசனா? ஆஃப் சீசன். ஆரேஞ்ச் 3 200. நாட்டு முட்டை இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஸ் கொழுக்கு இருக்கு. கொழும்பு என்ன சைவ மங்கையர் கழகம், அது இதுக்குள்ள இந்த ரோட்டுக்குள்ளான் இருக்கு, ருத்ரா மாவட்டத்தில். இதுக்குள்ள ஸ்கூலுகள் கொஞ்சம் இருக்கு. இப்போ வெள்ளவத்தைக்குள்ள ஒரு இதில் ஒரு ஸ்கூல், மற்றது வெள்ளவத்தை தொடக்கத்தில் பிளாசாக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது. அது அந்த 2 ஸ்கூலும் தான். அங்கால போனால் பெரிய ஸ்கூலு பம்பலப்பட்டிக்குள்ளே தான் சென்ட் பீட்டர்ஸ் இருக்குது, மற்றது பம்பா ஹிந்து காலேஜ் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கூலும் ஒரு பெரிய ஸ்கூலும் இருக்குது. பம்பா தான். மற்ற இன்னொன்று அந்த இன்னொரு லேடிஸ் காலேஜ் ஒன்றும் பம்பலப்பட்டியிலான் இருக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இந்த பொம்பே ஸ்வீட் ஐட்டங்கள், மற்ற இந்த வெளிநாட்டு வெளிநாட்டு நாணய மாற்றம், மற்றது தங்க நகை அடைவு வைக்கிறது, அதுகள் வந்து வெள்ளவத்தைக்குள்ளே கூட. அதே மாதிரி நகைக்கடையிலும் வெள்ளவத்தைக்குள்ளே அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோயல் பேக்கரி இருக்குது தானே, 1906ஆம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைச்சு ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு வேலை நடந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காந்தி லாட்ஜ். இப்போ நான் காந்தி லாட்ஜில் இருந்தால் இப்போ சைவ சாப்பாடு, நேற்றையாம் வீடியோவில் ஒருத்தர் வந்து சைவ சாப்பாடு வெட்டி சொல்லியிருந்தவர். இங்கே வந்து மத்தியான சாப்பாடு எடுக்கலாம். இப்போ எல்லா சாப்பாடும் வேணும்னு சொன்னால் ஹாம்டன் லேனுக்குள்ளே அம்மாச்சின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போகலாம். இப்போ மத்தியான சாப்பாடு இங்கே புஃபேயாக எடுக்கலாம், அது விலையும் குறைவு. இப்போ அதுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு இங்கே வடிவாகவே தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நல்ல சைவ கடைன்னு சொன்னால் சண்முகாஸ் இருக்குது. இப்போ எங்கேன்னு சொன்னால் ராமகிருஷ்ண மிஷன் கிட்ட சண்முகாஸ் இருக்குது. கொஞ்சம் விலை கூட, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இங்கே தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம், நல்ல சாப்பாடு கிடையாது. மற்ற நான் எண்ணெய் கடை சொன்னான் தானே, அது இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நியூ ஏஷியாவுக்கு பக்கத்தில் பஸ் போகட்டும், நியூ ஏஷியாவுக்கு பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கடை வடிவா
இதில் ஜூம் பண்ணலாமோ தெரியல பாருங்க காட்டுறேன். அதில் அந்த நீல கலர் போட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை தான் அந்த எண்ணெய் கடை. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்குது அங்கே. அதுதான் அந்த கடை. இப்போ இதில் இருந்து மெயின் ரோட்லேருந்து அந்த நீல போட் தெரியுதானே, அந்த நீல போட்டுக்கு பக்கத்து கடை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு எங்களோட மார்க்கெட் இருக்குது. அது கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் மட்டும்தான் சாமான் இருக்கானா இல்லை. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எங்களோட யாழ்ப்பாணத்தில் எப்படி பக்கத்தில் கடைகள் பட்டி கடைகள் மற்றது மரக்கறி கடைகள் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இங்காலையும் சுற்றி மரக்கறி கடைகள் பழக்கடைகள் எல்லாமே இருக்குது. அதோட இந்த 33rd லேன் இருக்குது தானே, இந்த 33rd லேனில் நீங்கள் 10 மணி அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாரம் இன்றைக்கு நிற்கிறி நம்ம போகலான் இருக்கு. போய் பார்ப்போம். ஒரு மீன் கடை ஒன்று இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இங்கால ஃப்ரெஷ் மீன் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு அண்ணா வச்சு விற்று கொண்டு இருக்கிறார். அப்படி கொண்டு வந்து விற்பாங்க. வாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மார்க்கெட்டை தாண்டி மீன் வாங்குறதுக்கு இதில் மற்றது அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் இறால் இதெல்லாம். மீன் என்ன விலை ஐயா? 900 ரூபா, 1000 ரூபா, 1000 ரூபா. ஆ சரி ஐயா வார. இப்படி ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ எனக்கும் வந்து வெள்ளத்தில் இங்கே இருக்குமென்றது தெரியாது முதல்ல. அதுக்கு பிறகு நான் அறிஞ்சு கொண்ட விஷயந்தான். இங்கே வாங்குற ஆக்கள் இப்போ பெரியம்மா மற்ற தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் சொல்லிக்கல தான் ஓகே இதுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னே எனக்கு தெரியும். அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா நல்ல வழியாக இருந்தது, உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் கொழும்புல இருக்கிறீங்க, மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 33rd லேன் போனாங்க தானே, இந்த 33rd லேன் தொடக்கத்தில் 33rd லேன், ஆனால் பாதிக்கு பிறகு 55வது லேனாக மாறுது. அதாவது 33 லேன் தான் 55. இதுதான் வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த அதாவது ஏன் அப்படி மாறுதுன்னு தெரியாது. தொடக்கத்தில் 33rd லேன் இருக்குது, அந்த அரவாசி தாண்டோன்னா அந்த லேன் வந்து 55th லேன் போய் ஹாம்டன் லேனில் ஏறுது. இப்போ என்னென்னா நிறைய பேர் இதில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வீடியோ எடுத்து நிறையக்குள்ள அந்த உதவி கேட்டுருக்கீங்கன்னா நீங்கள் உதவி ஒன்று செய்ய வர்றீங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவை எல்லாருக்கும் அடிக்கடி செஞ்சு கொண்டே தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி என்னால் ஒரு 2 பேர் கொடுக்க. இப்போ நான் எங்களோட வீட்டிலேருந்து இடையக்குள்ளே சாப்பிட போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தோம். இப்போ அதுக்குள்ளே எங்களை கொடுக்கக்கூடிய ஆளுக்கு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு நாளைக்கு யாருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அவைக்கு தான் கொடுக்குறது. அங்கே மாதிரியே மரக்கறி பழங்கள் எல்லாம் வேறு வேறு கடையிலேயே வாங்கலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் இல்லை. இப்போ இதில் ஒரு மீன் கடை இருக்குது வெள்ளவத்தையில், சீ ஃபிஷ்ஷர் சொல்லி. இப்போ இங்கே என்ன வாங்குற வளர்ந்து அண்ணா மீன் விலை என்ன மாதிரி? இறால் 1200, அரை கிலோ விலை, அரை கிலோ விலை. இதில் போட்டிருக்கிறதுனா அரை கிலோ தானே. நண்டு அரை கிலோ 1800. இங்கேயும் மீன் வந்து வாங்குறது என்னன்னா வெட்டி எடுக்கலாம் பாருங்க. இங்கே வந்து நாங்கள் மீன் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம், அதோட க்ளீனாக இப்போ மீனோ ஆளோ எல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. அதனால நான் இங்கே வர்றது வளங்க. இப்போ இங்கே வரையில இங்கே வரையிலன்னா அந்த லேனுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் போகிறது. அங்கே ஒரு அம்மா தான் நிற்கிறவா, இது இன்றைக்கு ஒரு அண்ணா நிற்கிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அம்மாச்சி ஒரு கடை சொல்லி கொண்டு இருந்தேன், ஹாம்டன் லேனில் இருக்குது. இப்போ அந்த மரக்கறி சாப்பாடு கேட்ட ஒரு அண்ணாக்கா. இப்போ இந்த கடையில் நல்ல சாப்பாடு நீங்கள் எடுக்கலாம். இப்போ விடிய இரவு அதுகளுக்கெல்லாம் இப்போ அதான் நான் மரக்கறிக்கு இங்கே வெள்ளவத்தைக்குள்ளே சஜஸ்ட் பண்ணுறேன்டா அம்மாச்சி, காந்தி, சன்வாஸ். அதோட இந்தியாவில் பாருங்க இப்போ மார்க்கெட்டு கிட்டையும் இப்படி சின்ன சின்ன இதுகள் வச்சுருக்கேன். இப்போ நெத்தலி மீன் இருக்குது, நண்டு இருக்குது. இப்போ இதுகளெல்லாம் நீங்கள் இதுலேயும் வாங்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் மாதிரி வீடுகளில் நிறைய மரங்கள் இப்போ கருவேப்பிலை அதுகள் எல்லாம் இருக்காது. கருவேப்பிலை, முருங்கை அந்த இலைகளெல்லாம் நாங்கள் வந்து வேம்பு அதுக்கெல்லாம் இல்லை நாங்கள் தனியாக மார்க்கெட் தான் வாங்கணும். மார்க்கெட்டில் இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு வெளியில் இப்படியான இடங்கள் தான்
நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ வீடுகள் வழியே கருவேப்பிலை இருக்கிறது குறைவு. இங்கே எல்லா இடமும் கூட ஃப்ளாட்ஸ் தான். அதோட தனி வீடுன்னு இருக்கிறதும் குறைவாக இருக்கிறதால ஒரு சில இடங்களில் கருவேப்பிலை இருக்கலாம், மற்ற இடங்களில் இருக்காது. ஏன்னா இந்த தனி வீடாக இருக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. மற்ற எல்லாம் செறிஞ்சு போய் இருக்கு. அதால் கஷ்டம் இங்கே. இப்போ நான் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துக்கிறேன். இப்போ வெள்ளவத்தையில் நான் முக்கியமாக இன்னொரு இடம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெள்ளவத்தை வாரிங்கன்னா நம்ம சொல்லிக்கணும் நாணய மாற்று, மற்றது நகைக்கடை. அதே மாதிரி இந்த இமிட்டேஷன் செட்டும் அதிகமாக இருக்கிறது வெள்ளவத்தையில். இங்கால கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமிட்டேஷன் செட்டுகள், மற்றது கோல்டும் ஒரு வடிவாக பாருங்க. இமிட்டேஷன் செட், சாப்பாட்டு கடை, கோல்டு, அந்த தங்க அடைவு கடை, தங்கம் வாங்குகிற கடை, இதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. அதோட இதில் ஸ்ரீஹரி தோசைன்னு இருக்குது. இந்த சைவ சாப்பாடுக்கு ஒரு 3 கடை வச்சுருக்காங்க. இந்த ஸ்ரீஹரி தோசையிலே தோசை கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வாங்க நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். மார்க்கெட்லேருந்தே விலை நிலவரம் என்ன மாதிரின்றதை போய் பார்ப்போம். இப்போ இங்கே என்னென்னா நாங்கள் ஊரில் பார்க்குறத விட அடிஷ்னலாக இருக்கிறோன்னா இந்த இலை வகைகள், இந்த கீரைகள் இருக்கும், கருவேப்பிலை, ரம்பையில். இப்போ அங்கேயும் கருவேப்பிலை, ரம்பையில் ஒரு சில இடங்களில் தனியாக வாங்கலாம். ஆனால் இங்கே அது கட்டாய தேவையாக இருக்குது. இங்கே பழக்கடைகள் கூட, மரக்கறி கடையை விட பழக்கடைகள் கூடவே இருக்கும். அதே மாதிரி இப்போ இறைச்சி அதுகள் எல்லாமே வந்து நாங்கள் இங்காலேயே வாங்கி கொள்ளலாம். இப்போ இங்கே தேன், இப்போ பழக்கடையிலேயே தேன் அதிலும் வாங்கி கொள்ளலாம். மற்ற இங்கே இந்த கித்தூள் அதில் வாங்கலாம். இப்போ எங்கட மார்க்கெட்டையும் இப்படி ஆக்கி விட்டாங்கன்னா நல்லா இருக்கு. இங்கேயும் வந்து மீன், நண்டு, இது மீன். இப்போ இது வந்து கடல் உணவுக்கான தனி செக்ஷன். இப்போ இதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சிகளுக்கும் தனி செக்ஷன் ஒன்று இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் இறைச்சிகள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். ஆடு, மாடு, கோழி எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வாங்கி கொண்டு போகலாம். ப்ரோயிலர் கோழி 1350. இப்போ நாங்கள் கடையில் வந்து வாங்கிக்குள்ள இறைச்சி இந்த விலை 1350, 1500 அந்த மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு பார்த்தேன் நான். அது வந்து பேக்கேஜ் பண்ண சிக்கன் அது 1100 1150 ரூபா அப்படி தான் வரும். ஆனால் பேக்கேஜ் பண்ணதை விட ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது எப்போவுமே நல்ல விஷயம், நல்லது தான். விலையை 200 விலையை பார்க்காம நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது உண்மையாக நல்லது. வாங்க இன்னும் விலை நிலவரத்தை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ இதை பாருங்க, இங்கே வந்து நீங்கள் எண்ணெய் வாங்குறதுக்கு இப்படி ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நீங்கள் விசா கார்டு, அது கார்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகலாம். அதோட வெள்ளவத்தையில் இல்லை, கொழும்புல என்னென்னு சொன்னால் தேங்காய் திருவுறதுக்கு வந்து மார்க்கெட்லேயே இடங்கள் இருக்குது. ஏன்னாண்டா இங்கே தேங்காய் வாங்கி திருவுறதுக்கான நேரம் கணக்கு இடத்துல இல்லை. இப்போ கடைகள்லேயே தேங்காய் திருவி எடுத்துடுவாங்க. சில கடைகள் ஃபுட் சிட்டிகள் வழியே போனீங்கன்னா தேங்காய் திருவி ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இன்னும் விலையை ஒருக்கா விசாரிக்க பார்ப்போம். இன்னும் விலையை ஒருக்கா சொல்கிறீங்களா? கத்திரிக்காய் விலை 600 கரெக்டு 500 கிலோ. இஞ்சி என்ன? இஞ்சியெல்லாம் 120 ரூபா வரும். 100 கிராம் 120 அது 1200. இஞ்சி இன்னும் பெருசாக விலை இல்லை. மற்றெல்லாம் விலை கூட நீ எல்லாம் மறக்காது. எல்லா மிளகாயும் விலை கூட கொஞ்சம் மாத விலை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நேற்றைய விலையோட எவ்வளவு கூடி இருக்கு? நேற்று விலை இல்லை, அதே கணக்கு தான் ஓடிக்கிட்டு. நேற்றைய போன கிழமையோட கூட்டா? போன கிழமையோட கொஞ்சம் கூட 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கூடவே இருக்கு. எல்லா மிளகாயும் கூட தான். சரி. ரைட்.
இப்போ இந்த மலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி விலை கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. அதுவும் இப்போ ஏனெண்டா இப்போ இங்கே எல்லாம் வேறு வேறு இடங்கள்லேருந்து தானே வரும். அப்போ தட்டுப்பாடுன்ற ஒன்று ஏற்படையக்குள்ள விலை கூடும் தானாகவே. இப்போ வாங்கினாங்க ஹாம்டன் லேன் இருக்கா பார்ப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மேனிங் பிளேஸ். இப்போ மேனிங் பிளேஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் எப்படி அந்த யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கு முன்னால் அந்த பஸ் விட்டு அங்கே கடைகள் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ இந்த பஸ் வந்து நாராயண்பேட்டை சைட் போகிற பஸ் வந்து இதில் வந்து தான் நீங்கள் ஏறணும். அதே மாதிரி இதில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குது. கிட்டத்தட்ட எங்களை யாழ்ப்பாணம் அந்த மார்க்கெட் செட்டப் இது இந்த லேனுக்குள்ளே அப்படியே வருது. மெயின் ரோட்டை விட இந்த லேனுக்குள்ளே போய்க்கலான்னு அந்த ஃபீல் வருது. என்னென்னா இங்கே பாருங்கள் அந்த அங்கே இருக்கிற கடைகள் மாதிரியே அங்கே மெயின் ரோட்டில் இருக்கிற கடைகள் மாதிரியே சைடில் கடைகள் இருக்குது. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் அந்த டெம்ப்ளேட் அப்படியே வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மேனிங் பிளேஸ்க்கு நான் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இதுக்குள்ளே இந்த அசரி லேபரேட்டரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து செக் பண்ணலாம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் டிஸ்பென்சரி வெள்ளவத்தேன்னு சொல்லி இப்போ இதுவும் ஒரு டிஸ்பென்சரி தான். இப்போ இது கொஞ்சம் பெரிய டிஸ்பென்சரி. இங்கே வந்து நீங்கள் வடிவாக செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதுதான் நான் சொன்னேன் 3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மற்ற டிஸ்பென்சரி 4-5 இருக்குது. இப்போ இது வந்து கவர்மெண்ட் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணலாம். இப்போ இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மற்ற இடங்களை விட அந்த ஒரு வசதி இதுக்குள்ளே கூட இருக்குது. ஏன்னா இப்போ கொல்லுப்பட்டியோ பம்பலப்பட்டியோ போனீங்கன்னா அங்கே வியாபார நோக்கமான இந்த வேலை தளங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஃபார்மசிகள் எங்கே கொழும்புல நீங்கள் எங்கே போனாலும் லேன் ஃபார்மசி வரத்தான் போகுது. இப்போ இப்படி ஹாஸ்பிட்டல் மற்றது டிஸ்பென்சரி அதுகள் வந்து இங்கே தான் கொஞ்சம் கூடவே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த தாய்சேய் நலன்புரி நிலையம் ஒன்றும் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் இங்கே கொண்டு வந்து காட்டலாம். அப்படின்னா எல்லா இடமும் அது இருக்கா. இப்போ போகிறேன்டா மெயினாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் நல்லா இப்போ வெள்ளவத்தைக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு போகலாம். இப்போ இது என்ன மாதிரின்னு தெரியாது. அதை பற்றி இப்போ இங்கே இப்போ இந்த இடங்களுக்கு போனாக்கெல்லாம் கீழே எனக்கு கொமெண்டில் சொல்லணும். எனக்கு இப்படி இருக்குன்னு தெரியும். அங்கே என்ன மாதிரி இந்த சர்வீஸ் என்ன மாதிரின்றெல்லாம் எனக்கு தெரியலை. இப்போ அதுகள் வந்து நீங்கள் தான் கீழே கொமெண்டில் சொல்ல வேண்டும். இப்போ எனக்கு இதுக்குள்ளால போகிறதுக்கு இன்னொரு இப்போ நான் யாழ்ப்பாணத்தை கம்பேர் பண்ணால் தானே அதில் வச்சு மார்க்கெட்டுக்கிட்ட இப்போ இந்தியாவில் வருங்க வீரேஸ்வரி பேப்பர். இப்போ நாங்கள் வந்து இப்போ கஸ்தூரியா ரோட்டில் போயக்குள்ளே அந்த தினக்குரல் பேப்பரில் இருந்தால் அப்படியே போகும் தானே. அது ஸ்போர்ட்ஸ் கடை பக்கத்தில் சின்ன சின்ன கடையெல்லாம் வந்து போகிற அந்த ஒரு ஃபீல்லாம் எனக்கு இந்த ரோட்டுக்குள்ளே வரைக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த இடம் சரியான க்ரௌடாக இருக்குது. இது கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்குது போக. இப்போ இதுவும் இப்படி தான். இப்போ அங்கேருந்து மேனிங் பிளேஸ் இருக்குது தானே இடையக்குள்ளே 59 லேன் போகுது. ஆனால் அந்த 33rd லேன் இப்போ ஆனால் இது அங்கே வரைக்கும் மேனிங் பிளேஸாக தான் போகும். இடையக்க வர்றது மட்டும்தான் 59 லேன். 33rd லேன் தான் அங்கே 33 பின்னால் போனால் அட்ரஸ் 55 மாறும். அது சில நேரம் ஊபர் காரர் குழம்புறது என்ன 55 ஓட்டுருக்கீங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்க நான் 33 நினைக்கிறேன். அப்பயே 55 ஓட்டிங்க 2 ஒரே ரோட் தான். என்ன எவ்வளோ குழப்பமாக இருக்குங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதுகளுக்குலாம் சில இடங்கள்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இதில் தங்கி இருந்திருக்கேன்னா இப்போ படிக்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் வீடுகள் தேடி எடுக்கிறதுனா இந்த இடங்களுக்குள்ளே தேடி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த லேனுக்குள்ளே மற்றது இந்த வீடும் முதல் வாடகைக்கு இருந்தது. இப்போ என்னம்மா என்று தெரியலை. இதுகளுக்குள்ளே நீங்கள் வாடகைக்கு ரூம்கள் தேடி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பகல்லையே இப்படி ஒரு வண்டியில் கொண்டு வந்து இந்த சைடில் இருக்கிற பெட்டிகள் இப்போ இப்போ இங்கே இப்படி தான் ஒவ்வொரு குப்பையை ஒவ்வொரு நேரம் வந்து எடுப்பினேன். நான் எல்லா இடமும் அப்படி தான். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிறதில்ல. இங்கே கொழும்புல ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் குப்பை போடுறீங்கன்னா சாப்பாடு குப்பை தனியாக பிளாஸ்டிக் குப்பை தனியாக அந்த உட்குறது உட்காது தனியாக சாப்பாடு தனியாக அந்த மாதிரி போடணும். இப்போ இதில் பாருங்க. இப்போ நாங்கள் ஹாம்டன் லேனுக்கு வந்துருக்கிறோம். ஹாம்டன் லேன் இப்போ நான் கொழும்புக்கு வந்ததுக்கு வெள்ளவத்தைக்குள்ளே ஃபஸ்ட்டாக அதிகம் புழங்கின இடம் இந்த ஹாம்டன் லேன் தான். கூட ஃபுட் சிட்டி இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மெயின் ரோட்டில் பார்த்தோன்னா காய்கள் ஸ்லாப்ஸ் அப்படி இருக்குது தானே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலே ஒன்று இருக்குது. இப்போ இதில் ஒன்று இருக்குது வேல் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டு. அங்கால கொஞ்சம் தூரம் போக இன்னொரு ஃபுட் சிட்டி இருக்குது. அதை தாண்ட மகாராஜா ஃபுட் சிட்டி இருக்குது. அப்படி மெயின் ரோட்டுக்கு இணையாக ஒரு டெவலப்மெண்ட் இந்த லேனுக்குள்ளேயும் இருக்குது. மற்ற என்னென்னு சொன்னால் இந்த லோன்ட்ரி அதில் வந்து இந்த லேனுக்குலாம் நம்ம வர்றது. லோன்ட்ரிக்கு வந்து இதுக்குள்ளே 3 கடை இருக்குது.
ஒரு கடையில் என்னென்னு சொன்னால் கிலோ 450 ரூபா எடுப்பாங்க, இன்னொரு கடையில் 200 ரூபா எடுப்பாங்க. இந்த கிலோ 350 ரூபா 450 ரூபா எடுக்கிறோம் ஒழுங்காக மடிக்க தர மாட்டேன். ஆனால் அந்த 200 ரூபாய்க்கு எடுக்கிறவன் வடிவாக மடித்து நீட்டாக தருவாங்க. இப்போ இந்த சொல்யூஷனுக்கு பக்கத்தில் தான் நான் லோண்ட்ரி கொடுக்குறேன். பக்கத்துலேயே 2 லோண்ட்ரி இருக்குது, அதில் ஒன்று தான் நான் காட்டுறேன் எதுண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைவ கடைக்கு நான் ஒரு கடை சொன்னேன் அம்மாச்சி என்று, இதுக்குள்ளே இருக்குது. அதில் தனி கடையாக தான் இருந்தது. பிறகு பக்கத்தில் அம்மாச்சி கூட்ஸ் போட்டு தொடங்கினவே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரீலோட் அப்படி பிரிண்டிங் அந்த கடையில் எல்லாம் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. இதுதான் நான் கொடுக்குற லோண்ட்ரி, மாஸ்டர் கிளீனர் லோண்ட்ரி என்று. இதில் லோன்ற மட்டும் இருக்குது, ஆனால் நான் கொடுக்குறாங்க எனக்கு அங்கே சேஃபாக நான் கொடுத்தாண்டா சொன்ன டைமுக்கு வரும். கிலோவும் 200 ரூபா தான் அந்த மாதிரி. இப்போ மெயின் ரோட் மாதிரி அந்த மேக்ஸிஸ் இறைச்சி கடை, மற்றது ஃபைன் ஃபிஷ் அந்த மீன் வாங்குகிற கடை, அதுகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் அம்மாச்சி. இங்கேயும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நான் வந்து கனதரம் இங்கே ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த சாப்பாட்டு கடையும் நல்ல சாப்பாட்டு கடை தான். இப்போ சைவம் கேட்டிருந்தவைக்கு சொல்கிறேன். இப்போ இதுவும் நல்ல கடை தான். இப்போ ஒரு 4-5 கடை உங்களுக்கு சொல்லிட்டேன், அதில் ஒன்றை நீங்கள் தெரிவு செஞ்செடுக்கலாம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் கடை ஒன்றும் இருக்குது, லிட்ரோ கேஸ். இங்கே வந்து நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் முக்கியமாக சொன்னேன் தானே ஏன் இந்த லேனுக்குள்ளே வந்து நான் மெயின் ரோட்டில் இருக்கிற சகல வசதியும் இதுக்குள்ளேயும் இருக்குது. பாருங்க, இதில் மீன் கடை ஒன்று இருக்குது. அதோட இங்கேயும் இறைச்சி இருக்குது, ஆடு சிக்கன் அதில் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் கடை வந்து ஃபைன் ஃபிஷ். ஓகே, அடுத்தது முக்கியமாக உங்களுக்கு காட்டணும், இதுக்குள்ளே அந்த யாழ்ப்பாணத்தாக்கள்ன கடை வந்து அதிகமாக இருக்குது. அதில் ஒன்று அந்த நான் காட்டின சொல்யூஷன் அண்டு அதுவும் யாழ்ப்பாணத்தாக்கள் தான். அதே மாதிரி இந்த இதழியும் ஓ அப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டு வர்றத பார்த்துட்டு அவர் நேச்சர் ஏதோ பிரச்சனையாக்குவேன். நான் சொன்னேன் இல்லை ப்ளாக் உண்டு இந்த இடங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ ஓகே பிரச்சனை இல்லை. அவர் பயந்துட்டேன் நான் ஏதோ கடையில் வந்து பிரச்சனையாகி போச்சு. சரி வாங்க நாங்கள் எங்கேயால வாங்க. இப்போ இதழியண்டு இது வந்து இந்த மரக்கறி பழக்கடை, இது வந்து யாழ்ப்பாண கடை ஒன்று தான். இதில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி போக அங்காலயம் ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஃபுட் சிட்டி கணக்கு இருக்குன்னு சொன்னேன் தானே பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் 2 தாண்டி வந்துடுறாங்க. இதுலேயே ஒன்று இருக்குது ஆச்சி ஃபுட் சிட்டின்னு. இது கனகாலமாக இருக்குது, இது கன வருஷமாக இருக்குது. நாங்கள் எங்கே நிறைய இந்த மண் சட்டி அதில் எல்லாம் வாங்குறேன்னா சிலது இங்கே அம்மாறது போர்ஷனில் இப்போ இந்த மீன் நாண்டு வாங்குகிற கடை வந்துருக்கு. ரைட் நான் தான் குழம்பிட்டேன். இப்போ இங்கே ஒரு இறைச்சி கடை வந்துருக்கு. இதில் தான் நாங்கள் போனோம், அந்த முதல் புட்டுக்கடைக்கு போனாங்க தானே, அந்த புட்டுக்கடை முதல் இருந்தது இங்கே தான். இப்போ இதில் ஒரு இந்தியாவில் மீன் கடை ஒன்று வந்திருக்கு, இதில் சிக்கன் கடை இருக்குது. அதோட இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஜா மகாராஜா ஃபுட் சிட்டியாக இருந்தது. இப்போ ஸ்பார் என்று சொல்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரான்ச். அந்த இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சோட மகாராஜாவும் சேர்ந்து ஸ்பார் சேவமோ மகாராஜா சூப்பர்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஏன்னா முதல்ல வந்து இந்த இடத்துல KFC இருந்தது அந்த காலத்தில். இப்போ இதுக்குள்ளே இருந்த KFCகளுக்குள்ளே ஒரு டீசெண்டான கடைண்டா இதில் இருந்த KFCயை சொல்லலாம். அதுக்கு பிறகு மகாராஜா சூப்பர் மார்க்கெட் வந்தது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.